ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான தேங்காய் துவையல் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவு தேங்காவை சின்ன சின்னதாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். இது மெஷரிங் கப்பில் பார்த்தோம் அப்படின்னா 1 கப் அளவு இருக்கும். இதை நீங்கள் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை துருவி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 8 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. இந்த துவையலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு 2 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசுமே வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது, இந்த அளவு சேர்த்தா போதும். இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான கொஞ்சம் கொரகொரப்பான துவையலை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கணும், அதே மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த துவையல் தனியாக இருக்கட்டும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தாளிப்பை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்லேயே மாற்றிக்கலாம். இதை சேர்த்த உடனே நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 முறை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, அப்புறம் அந்த கடுகோட கசப்பு ஏற ஆரம்பிச்சிரும். பல்ஸ் மோடில் 2லேருந்து 3 முறை மட்டும் சுற்றி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி. இந்த துவையலை நல்லா சூடான சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.